மிஸ்டர் ஜீது தாமோதர் அவர்களை மேலே கழிக்கிறோம். அப்படி ஒரு டீமோட அசோசியேட் ஆயிருந்தது. கேரளாவிலேருந்து கிளம்பி இங்கே தமிழ் படம் எடுக்க வந்திருக்காங்க. அதுக்காக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ப்ளூ ஹில்ஸ்க்கு. அண்ட் இந்த படத்தோடைய இயக்குனர் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிக்கல் பண்ணணும் அப்படின்னும் போதே நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிட்டேன். பிரபு மாஸ்டரோடைய காம்பினேஷனில் ஒரு பாட்டு, டான்ஸு, ஆட்டம், ரிப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டில் ஸ்கிரிப்ட் சொன்னாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அண்ட் இதில் ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ் அண்ட் சிங்கர்ஸ், லிரிசிஸ்ட் இவங்களுடைய காம்பினேஷன் வந்து, ஏன்னா ஓவரால் இந்த ப்ராசஸ் வந்து இந்த படத்தோடைய 6-7 months நாங்கள் ஒர்க் பண்ணும்போது த்ரூ அவுட்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருந்த ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா ஒரு ஷெட்யூல் போகும்போது ஏதாவது ஒரு சாங் 2 சாங் அப்பப்போ தேவைப்பட்டுக்கிட்டே இருந்தது. ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரு பக்கம் ஷூட் போயிட்டு இருந்தது, ஒரு பக்கம் இங்கே சாங் ஒர்க் வந்து நடந்துகிட்டே இருந்தது, வாய்ஸ் மிக்ஸ் நடந்துகிட்டே இருந்தது, லிரிக் கரெக்ஷன் நடந்துகிட்டே இருந்தது. ஸோ இது எல்லாமே பேரலாக ஒர்க் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த படத்தில் த்ரூ அவுட்டாக இருந்தது. அண்ட் ஸ்கோரும் பண்ணி முடிச்சிருக்கோம். நல்ல ஒரு லைட் ஹார்ட்டட் ஒரு ஃபிலிமாக இது வந்து வந்திருக்கு. இந்த மாதம் 27ஆம் தேதி இந்த திரைப்படம் வர இருக்கு. ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்திற்கு தேவை. அண்ட் மாஸ்டருடைய மிகப்பெரிய ஃபேன் நான். ஸோ ஆடியோ போடணும் வரப்போ போகிறப்பலாம் சந்தோஷம். அண்ட் வேதிகா ரொம்ப அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் இருக்கிற பாடல்கள் பற்றி சொல்லி ஆகணும். அதிரட்டும் டும் அப்படின்ற ஒரு பாடல், அது நானும் தீப்தி சுரேஷ் அவர்களும் பாடியிருக்கிறோம் விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் லெஃப்டில் பூசு ரைட்டில் பூசுன்ற ஒரு பாடல், அதில் நிகிதா காந்தி அண்ட் யாசிர் நிசார் அவர்கள் பாடியிருக்காங்க மதன் காந்தி அவர்களுடைய வரிகளில். அப்புறம் போகாவே அப்படின்ற ஒரு பாடல், அது ஒரு மெல்லிசை பாடல், ஸ்வேதா மோகனுடைய குரலில் ஒலிக்குது. பார்வதி மீரா அவர்கள் வந்து எழுதியிருக்காங்க. அண்ட் வெச்சி செய்யுது அப்படின்ற ஒரு பாடல் நேஹா வசீம் அண்ட் MC ரூட் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க. இந்த பாடலை எழுதியிருக்காங்க விவேகா எழுதியிருக்காரு. அண்ட் MC ரூட் வந்து ரேப் போர்ஷன் வந்து எழுதியிருக்காரு. அண்ட் யூ ஆர் மை ஹீரோ அப்படின்ற ஒரு அப்பா பாடல், அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பாடல், உறவு பாடல், அது மனோஜ் கிருஷ்ணன் புதியவர் வந்து பாடியிருக்காரு விவேகா அவர்களுடைய வரிகளில். அண்ட் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்ஸ், அப்போ நிறைய மியூசிக்கல் பிட்ஸ் இப்படி எல்லாமே நிறையா பண்ண வேண்டியது. அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லையும் கொஞ்சம் சாங்ஸ்லாம் சேர்க்க வேண்டியது. நிறைய மாண்டாஜஸ், நிறைய பிஜிஎம்ஸில் வந்து சொல்லக்கூடிய சீன்ஸ் வந்து நிறையா இருந்தது. ஸோ மை பெஸ்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் இந்த திரைப்படத்துக்கு தேவை. அண்ட் முக்கியமாக என்னுடைய நன்றிகள் மிஸ்டர் ஜோபி அவர்களுக்கும், ஜோபி பி சாம் அவர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் ஆல். அல்லது முன்னிரவு பொழுதில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இங்கே இயக்குனரும் தயாரிப்பாளரும் பேசினாங்க. ஒருத்தர் தமிழில் பேசினார், ஒருத்தர் மலையாளத்தில் பேசினார். ஆனால் ஒரு வார்த்தை தவறாமல் எல்லாமே எங்களுக்கு புரிஞ்சுது. அவ்வளவு புரிகிற அளவுக்கு இயைந்து இருந்தது அவர்களுடைய பேச்சு. ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தில் நான் 3 பாடல்களை எழுதியிருக்கேன். வச்சு செய்கிற வாழ்க்கைன்னு, அப்புறம் அப்பா மகன் பாடல் ஒன்று, அப்புறம் இன்னொரு பாடல். எல்லா பாட்டுமே இங்கே வந்து விஷுவல் பண்ணதை பார்த்தா அது வேற ஒரு லெவலில் இருக்குது. நிஜமாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சினு அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு மனிதர். அந்த வரிகளை கேட்டு அவர் ரசிப்பதாக இருக்கட்டும், அவருக்கு முழுமையாக தமிழ் தெரியவில்லை என்றாலும் கூட அந்த கவிதையை, பாடல்களை ரசிக்கிற அந்த பக்குவத்தை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைந்தேன். அதே போல் இமான் சார் பற்றி சொல்ல வேணாம். அவருடைய ஆரம்ப காலத்திலேருந்து நிறைய எழுதியிருக்கேன். அவர் பெரம்பூர் பேரக்ஸ் ரோட்டில் இருந்தப்போ ஆரம்பித்து இன்று வரைக்கும் அவருக்கு ஏராளமான பாடல்களை நான் எழுதி கொண்டிருக்கிறேன். எல்லா விதமான பாடல்களையும் கொடுத்து இன்று தமிழ் துறை உலகில் மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய இமான் அவர்களுக்கு தொடர்ந்து பாடல் எழுதுவதிலே மகிழ்ச்சி. பிரபுதேவா மாஸ்டர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவருக்கு நான் ஜேம்ஸ் பாண்டில் முத பாட்டு எழுத ஆரம்பித்தேன். ஜேம்ஸ் பாண்டு படத்தில் அவர் நடிகராக இருந்து அவருடைய இயக்குனராகி அவருடைய இயக்குனராகவும் அவருக்கு நிறைய பாட்டு அவர் இயக்குகிற படத்தில் நிறைய எழுதியிருக்கேன். அவர் நடிகராக மட்டும் இருக்கிற படத்தில், டான்ஸ் மாஸ்டராக இருக்கிற படத்தில், அப்படின்னு ஏராளமாக அவருக்கு பிரபுதேவா மாஸ்டர் நான் எழுதியிருக்கேன். அதில் என்னன்னா, வெகு சில நடிகர்கள் தான் வந்து பாடல்கள் பற்றி பாடலாசிரியர்களுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமான்னு கரெக்ஷன் சொல்லுவாங்க. அதில் பிரபுதேவா மாஸ்டர் முக்கியமானவர். அவர் ரொம்ப பாசமாக சொல்கிறார், நம்ம விவேகா தானே சொல்லுங்க அப்படின்னு கூப்பிட்டு இந்த வரிகளை மாற்றிக்கலாமா, இது பண்ணலாமா அப்படின்னு கேட்பாரு. ரொம்ப நமக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். இன்னைக்கு வந்து மிக முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன் அவர் இந்த பாடல் வரிகளில் அவ்வளவு கவனம் செலுத்துகிறார் அப்படிங்கிற போது தனிப்பட்ட முறையில் ஒரு பாடலாசிரியராக நான் பெரிதாக மகிழ்ச்சி அடைந்திருக்கிறேன். அதுக்கு மாஸ்டர் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன்.
இந்த படத்துல பணியாற்றிய மற்ற பாடலாசிரியர்கள் மதன் கார்கியா இருக்கட்டும், பார்வதி அவர்கள், மணியமுதவன் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். ஏன்னா ஆட்டம் பாட்டம் அட்டி குட்டுன்னு பார்க்கறதுக்கே இந்த பாடல்களை கேட்கும்போது இமான் சார் வேற மாதிரி பீட்ஸ் போட்டு ஒரு மாதிரி அதிர விட்டுருக்காரு. நிச்சயமா இந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்று நம்புகிறேன். மிகப்பெரிய வெற்றிக்கு வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் மீண்டும் எனது மாலை வணக்கத்தை சொல்லி, அதாவது டைரக்டரை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொன்னாங்க ஹீரோ மாதிரின்னு. அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளவு சுறுசுறுப்பாக இருந்தார். உண்மையிலே அவருடைய ரசிகனாக நான் மாறிட்டேன். இங்கே இருக்கார், அங்கே இருக்கார், இங்கே இருக்கார். அப்புறம் இன்னொன்று, ஒரு நடிகர் நடித்த உடனே ஓடி வந்து நல்லா இருக்கு சார், சூப்பர் சார் அப்படின்னு சொன்னால் அந்த நடிகருக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம நடித்தது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது. அவ்வளவு சிறப்பாக எல்லார்ட்டையும் அழகாக வேலை வாங்கினார். அதே மாதிரி கேமராமேனை எனக்கு ரொம்பவே, ஏற்கனவே ஒர்க் பண்ணியிருக்கேன். மலையாளம் ஓரளவுக்கு நல்லவளும் அறியாம், வாய்க்காடியில் பச்சை சம்சாரிக்காம். அதனால மலையாளத்தில் தான் அவரோட எப்பயும் சம்சாரிப்பேன். இப்போ ஹைதராபாத்லேருந்து உண்மையிலே இங்கே வந்துட்டு உடனே ஹைதராபாத் கிளம்ப போகிறேன். அதுக்கு காரணம் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி அவ்வளவு சிறப்பாக. மாஸ்டர் வரும்போது சொன்னார், அரசிட்டாங்கல்ல அப்படின்னு சொன்னார். அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, ஆடியோ லான்ச்லையும் சரி, எல்லா விஷயத்துலையும் அவ்வளோ பர்ஃபெக்டாக, எவ்வளோ காசு பணத்தை பற்றி பார்க்குறதே இல்லை. அவங்க மனசு நிறைஞ்சா போதுங்கிற மாதிரி அவ்வளவு சிறப்பாக செலவு பண்ணி சிறப்பாக எல்லாத்தையுமே நடத்துனாங்க. உங்கள் மனசு போல இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும். அது இவ்வளவு பேருடைய ஆசீர்வாதம் இருக்குது, இவருடைய வாழ்த்துக்கள் இருக்குது. மாஸ்டருக்கு எனக்கு என்ன சம்பந்தம்ங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நேற்று சம்பந்தம் இல்லை, அவ்வளோ பெரிய சம்பந்தம். உள்ளுக்குள்ளே வந்தோடனே மாஸ்டர் சொன்னார் அப்படின்னார். என்ன மாஸ்டர் எப்படி ஒரே மாதிரி சட்டை ரெண்டு வரும் அப்படின்னார். மனசு போல தான் எல்லாமே. என் குடும்பத்திலேருந்து, பையன்லேருந்து, பொண்ணுலேருந்து, அவ்வளோ பேரும் குழந்தையிலேருந்து அவர் மடியில் தவழ்ந்து வளர்ந்துருக்காங்க. அந்த அளவுக்கு மாஸ்டர் நானும் நல்ல நட்பு. அவர் டைரக்ட் பண்ணாலும் சரி, நடித்தாலும் சரி, முதல்ல அவர் வாயிலேருந்து வரக்கூடிய முதல் பேர் வையாபுரி போட்டிருக்கேன் பார். அதே மாதிரி பாண்டுன்னு சொல்லுவார். எப்போ பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும், எவ்வளவு கூட்டமாக இருந்தாலும், அங்கே எங்கேயாவது தூரத்தில் பார்த்தா கூட வையாபுரி எப்படி இருக்கீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு உரிமையோட கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு நல்ல மாஸ்டர், டைரக்டர், நடிகர் அப்படின்னா ஒரு பழக்கம் கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே இறைவன் அருளால் அந்த பழக்கத்தை நான் இன்னைக்கு வரைக்கும் தக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் கூட சேர்ந்து இந்த படத்தில் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒர்க் பண்ணதுல மிகப்பெரிய சந்தோஷம். வேதியா கூட சேர்ந்து நானும் ஒரு டான்ஸ் ஆடி இருக்கேன். அவங்க ஆடி இருக்காங்க. ஆடுறத லைஃப்ல எப்போ சர்ப்ரைஸ் கிடைக்கும் அப்படின்றது, லைஃப் ஃபுல்லாக சர்ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து எனக்கு நடந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா காதலன் படம் வரும்போது எனக்கு 9 வயசு. அப்போ எனக்கு தெரியாது. ஆஃப்டர் 25 இயர்ஸ் கழிச்சு பிரபுத மாஸ்டர் கூட நாங்கள் ஒரு படம் பண்ணோம். பட் உங்க கூட இது எனக்கு செகண்ட் மூவி. அண்ட் ஆல்சோ மாஸ்டருக்கு போட்டு ஏஜ் வந்து ரிவர்ஸில் தான் போயிட்டுருக்காது. எல்லாரும் சொல்கிற உண்மை தான். உங்கள் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர். எனக்கு வந்து இந்த படத்தில் கூட சினு டைரக்டர் எனக்கு கூப்பிட்டு இந்த மாதிரி படத்தில் கதை அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே பிரபுதேவா மாஸ்டர் தான் இல்லை கதெல்லாம் வேணாம், நான் மாஸ்டர் இருக்காங்கன்னா நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு 2 படமும் அப்படியே தான் பண்ணேன். இனிமேல் எந்த படம் பண்ணாலும் அப்படி தான் பண்ணுவேன். நீங்கள் இருக்கீங்கன்னா நான் படம் பண்ணுவேன். அதெல்லாம் வெதிக்காப்பேன். ஹாப்பி டு சி அகேன் சன்னி லியோன் மேம். வெல்கம் டு சென்னை அகேன். ஸோ என்னுடன் உழைத்த அனைவருக்கும், பக்ஸு, விவேக் பிரசன்னா, இன்னும் என் கூட நடித்த நிறைய பேருக்கு நன்றி. மாஸ்டர் உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ராபர்ட் மாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், ஸ்டட் மாஸ்டர்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு தியேட்டர் மெட்டீரியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் 27th வந்து இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூங்க. இவ்வளோ பேர் இருக்காங்க, அவங்களெல்லாம் பார்க்கறதுக்கு ஹாப்பி இல்லை? சன்னி லியோன் அவர்களை திரும்ப சந்திக்கிறதுல மட்டும் ஹாப்பி. சூப்பர். ஓகே, ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுக்கலாமே, ஒரு சேர் பண்ணலாமே இந்த டீமுக்கு நம்ம. ஆல்ரைட், அடுத்தபடியா மிஸ்டர் பகவதி பெருமாள் அவர்களை ஃபியூ வேர்ட் ஷேர் பண்ண வெல்கம் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒரு டைரக்டர் கிடைக்கிறது வந்து ரொம்ப அபூர்வம். அது சீனு சார் வந்து பெஸ்ட். ஹேட்ஸ் ஆஃப் சார். நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருங்க, பண்ணுவீங்க. செகண்ட் வந்து பிரதூர் மாஸ்டர். அவர் 9th படிச்சுட்டு இருந்தார், நான் 7th நினைக்கிறேன். சார் மாஸ்டர் கூட ஒரு சாங்கில் ஒரு 5 seconds 6 seconds வீட்டில் நாங்கள் 3 பேர் சேர்ந்து மாஸ்டர் கூட ஆடி அது அந்த ஸ்டெப் போடுறதுக்கு முன்னாடி மாஸ்டர் வந்தாங்க. வந்துட்டு கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல, நீங்கள் ஒர்க் பண்ணிக்காதீங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை மாஸ்டர் கண்டிப்பாக
முன்ன பின்ன தான் இருக்கும், நீங்கள் ஒரி பண்ணிக்காதீங்க. அண்ட் அவரோட மாஸ்டர் பீஸ் சாங்ஸ் அதை பற்றி அவரோட டிஸ்கஸ் பண்ணது. இட்ஸ் கிரேட் ப்ரிவிலேஜ் டு பி தேர் த சேம் ஃப்ரேம். ஐ தேங்க் அண்ட் டைரக்டர் சொன்னோம், அவர் ஆக்சுவலாக எடுத்து வச்சுருக்காரு. ரொம்ப ரிலாக்ஸாக ஷூட் பண்ணி எந்த ஒரிஸும் எந்த ப்ரெஷரும் எங்களுக்கு இல்லை. ப்ரொடியூசர் சார் வந்து சொல்லும்போது சொன்னார், கஷ்டப்பட்டுங்க. எனக்கு அது ஒரு நாள் ஷூட்டில் கூட நான் ஃபீல் பண்ணல. அண்ட் குரூவுமே ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் ஷூட் பண்ணாங்க. மேபி பிஹைண்ட் தட் ஒரு எஃபர்ட் இருந்திருக்கும், ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கும். அண்ட் ரொம்ப கூலாக இருந்தது எல்லாரும் கூட ஒர்க் பண்ணது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இமான் சார் மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அவரோட படத்தில் நானும் இருக்கேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த படம் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் பாருங்கள், ஏன்னா நோ வயலன்ஸ், காமெடி இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது, மியூசிக் இருக்குது. இது ரொம்ப என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் பண்ணுவோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூங்க, தேங்க்யூ. இப்போ அடுத்தபடியாக டைரக்டர் பேரரசு சார் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண வரைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா சொல்லுவாங்க, கேட்க சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க, அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சனி நோயில் உட்காந்து 2 வாரத்து ஹிந்தியில் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும், அதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்புலார சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் நம்ம டைரக்டர் எஸ்.ஏ. சீனு அவர்கள் அது பேசும்போது அந்த ஆள் அவனுக்கு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு, அந்த ஆளுடி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும் போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு, அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன், பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கோம்ட்டு. நம்மளோட 10 மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருந்தார். பேட்டரா 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒழித்த ஒரு வார்த்தை பேட்டரா. ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. 30 வருஷம் கழிச்சு இந்த பேட்டராப்பை டைட்டில் வச்சு நடத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நாங்கள் 30 வருஷமாக ஒரு ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே ஒரு பெரிய விஷயம். 90ல் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் எலும்பு வரல உடம்புல, அப்படியே இருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்கு, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்கு, பேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸரும் கூட இன்னைக்கு பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிடுச்சு. அந்த சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் அதை ஈசிப்பாங்க. ஒரு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட டைரக்டரோட ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராருந்தா அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ் ஆகும். ஆனால் 30 வருஷமா
பிரபுதேவா அவர்கள் இந்த இடத்தை தக்க வச்சிருக்காருன்னா முழுக்க முழுக்க அவருடைய திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் அப்பில் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்கு. அப்போ வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகும். காரணம் தொழிலை உண்மையாக நேசிச்சா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கு. நம்ம அப்பாடனா தான் உடம்பு சோறு வரும். பிரபு அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங் பெரிய ஹிட்டாக இருந்துச்சோ அதே மாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கோம். இப்படிலாம் பார்த்துட்டு இருந்த நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பா, சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அந்த மாதிரி கதை பிறகு மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டேரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதை எப்படி ஒரு நல்ல விஷயம் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்காரு. இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. And அடுத்தபடியா I would like to request actor Rajeev Pillai. Yes sir. முக்கியமான விட்டுட்டேன். டி இமான் சார். என்னை பற்றி பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததுல டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டி இமான் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசிச்சு கேட்பேன். இந்த படத்துக்கு அப்படி இசை மிகப்பெரிய ப்ளஸ். Thank you sir. And actor Rajeev Pillai, a few words please. First of all, I wanted to say Jogi sir, Sinu sir, Prabhu sir, thank you so much from the bottom of my heart for making me a part of your larger than life film. And I might not have understood a lot of what was being said, but I do understand human language. I understand love. I understand passion. And I do believe that with that, this film can be a super duper hit. And God bless you all, and God bless everybody who made this film. And thank you so much. And please support the film. Love you. கைத்தட்ட வராதது இப்ப வருது பாருங்க மாஸ்டர். உமாக்கு அப்புறம் சூப்பர். Alright, இப்ப அடுத்தபடியா I'm going to welcome the beautiful Vedika. Please come and share a few experiences about the film. எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள், மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இங்கே வந்து பேட்டர் ஆப் நம்ம ஃபிலிம்க்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. இட்ஸ் ஸோ நைஸ் டு சி ஃபேஸஸ் தட் ஐ ரெக்கக்னைஸ் சின்ஸ் இயர்ஸ். அண்ட் உங்கள் ஸ்மைல் எல்லாம் பார்த்துட்டு ஐ ஃபீல் ஸோ வார்ம் அண்ட் வெல்கம் ஹியர் இன் சென்னை. ஸோ ரொம்ப நன்றி டு தி என்டையர் மீடியா ஃப்ரெட்டர்னிட்டி. அஃப்கோர்ஸ் இங்கே வந்திருக்க கெஸ்ட், Perasu sir, and everybody, all the artists, technicians of Better App. I'm really honored to be here with you all on this dais talking about our film. Better App 27 September release ஆகப்போகுது. So ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அண்ட் நிறைய டைம் அப்புறம் நிறைய டான்ஸ் பண்ணியிருக்கேன் ஒரு ஃபிலிமில். நடுவில் ஜாஸ்தி ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணேன். பட் இந்த ஃபிலிமில் டான்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதுவும் வித் பிரபுதேவா சார். எப்பவுமே எனக்கு ஆசை இருந்துச்சு பிரபுதேவா சார் கூட நடிக்கணும், அவர் கூட டான்ஸ் பண்ணணும்னா.
So finally that has come true, and always I used to dance to Mukabla, Kadalan, Sapne songs, you know, in Bombay. And Rumba Santosh Marga that today I am getting to finally be in the same frame as him, and that comes with a lot of responsibility. And I feel very honored to be sharing screen space with him. Nadiya rehearsals ella panne so that he doesn't have to do many takes because of me. So I'm really happy to share screen space with him. என்னோட நார்த் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க that I am acting with Prabhu Deva sir. எதுக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் அவர் only Indian superstar கிடையாது, ஒரு world icon, world legend னு சொல்லலாம். Any corner of the world he goes, there is so much love, respect, reach, recognizability, and you know, they just admire him so much. So I'm really thrilled to be sharing space with him. I can go on and on, but thank you so much, sir, for letting me be a part of this film and to let me work with you. Blue Hills has produced Peter Rap, and I think it's so important for a film to have the quality that it deserves, and Joby sir has really left no stone unturned. இந்த ஃபிலிம்க்கு என்ன வேணும் அந்த மாதிரி ஒரு லார்ஜ் ஸ்கேல் கிராண்டியர் கொடுத்துருக்காங்க. எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல், you know, he has really brought this film to the level that it is today. So all thanks to Joby sir, and welcome to Tamil film industry, Blue Hills and Joby sir. Of course, the captain of our ship, S.J. Sinu sir, he has a very refreshing take on movie making. ரொம்ப ஒரு unique, ஒரு different you know, he has an approach and portrayal. I found it so refreshing. And Peter Rap is, you know, going to be a proof of that, when the audience is going to enjoy every scene, every song, and rejoice when the film releases. So thank you, Sinu sir, for making Peter Rap what it is today. And of course, Mrs. Riya Sinu, who stood behind him like a rock. She was fantastic. Peter Rap, I think, in the film, one of the main lead character music play pandrathu. So, you know, I have to like really appreciate and be grateful to Iman sir for giving such fantastic music. And it's just not ஒரு சாங் ரெண்டு சாங் கிடையாது, இந்த படத்துல எல்லா சாங்ஸ் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு. Every song is catchy. Every song you wake up in the morning singing it in your head, you know. So அந்த மாதிரி ஒரு addictive album இருக்கு. Thank you Iman sir for giving us fantastic songs to dance to. Our DOP Jeetu sir, you know, to bring the director's vision on screen, Jeetu sir has really made the film look what it is and brought all the characters to life. So special thanks to him. And Dinil, our writer, you know, this story is such a major foundation of any film, so this is no different. So thanks Dinil for giving such a beautiful story. Sunny for being here with us. And welcome to Tamil industry. I'm sure you had a lot of fun here, and we'll see more of you here. Of course, everyone that is here, all the technicians, all the choreographers, Robert Master, Bhupati, everyone who has contributed towards this film, Anandar, and all artists, all technicians, big thank you, Vivek sir, Prasanna Garu. Sorry, I'm doing Telugu films also, so a lot of Telugu is coming out. Prasanna avaru and Karthik avaru from the distribution side, Vijay-Kant, everyone. Who else am I forgetting? Every single artist, Rajesh, everyone here. Thank you so much for making this film what it is, and I hope Pavitra or everyone who is here.
thank you again to the entire media, PRO Yuvraj, for having this kind of great support from the entire media, and hope to see you guys soon. So please go watch Peter Rap on September 27th. Lots of love. Thank you so much. Best wishes to you. Special thanks to Perasu sir. நான் உங்க பெரிய ஃபேன் இருக்கேன். and உங்களுக்கு தெரியாது பட் உங்க சிவகாசி ஃபிலிம் தெலுங்குல ரீமேக் பண்ணிருக்காங்க. I played Asan's role in that. So ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு that இன்னைக்கு நீங்க இங்க வந்து நம்ம படத்துக்கு இவ்ளோ சப்போர்ட் பண்றீங்க. So really thank you so much. Thank you once again. All right. Ipo, last but not the least, save the best for the last, hero of the film, an icon, Pan India, number Prabhudeva Master. Please come and share a few words, Master. எல்லாருக்கும் வணக்கம். முக்கியமாக மீடியா அவங்களுக்கும் இருக்கிற மீடியா முதல்லலாம் நமக்கு கொஞ்சம் மீடியா பார்த்தாலே நமக்கு ரொம்ப பயம். ஏன்னா நம்ம அவ்வளோ கரெக்டாக பண்ணியிருக்கோமா, கேள்விகள்லாம் அப்படியெல்லாம் இருக்கும். பட் ஆனால் அவங்களே இப்போ ரொம்ப இந்த அவங்கள திருப்பி இவ்வளோ வருஷம் அவங்களோட ட்ராவல் பண்ணி பார்க்கும்போது ஒரு சந்தோஷமாக இருக்குது எனக்கு உங்களெல்லாம் பார்க்குறதுக்கு. நீங்கள் இருக்கிறவங்கலாம் ரொம்ப ஒரு மாதிரி சரி நம்ம எதுக்கு இவங்களெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே, இப்போ அம்மா அப்பா மாதிரி எப்போயாவது தப்பு பண்ணாத சுட்டி காட்டுற மாதிரி தானே இருந்தாங்க. அந்த மாதிரி தான் தோணுது. அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். தேங்க்ஸ். உங்களை பார்த்தோன்னே எனக்கு முதல்ல அந்த பயம் போயிடுச்சு. நம்மளுங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ எல்லாருக்கும். அப்புறம் கிக்கி, நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டே இருக்கேன். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேயே தெரியும் நமக்கு மேடலில் பயம் இருக்கும். அவங்க அவ்வளோ கலக்கிறாங்க. வண்டர்ஃபுல் ஜாப், சூப்பர் வியூவர். அப்புறமா நான் படம் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகும். பட் படம் பண்ணும்போது அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இப்போல்லாம் வந்து 1 year இல்லை 6 months, அந்த ப்ராசஸ் அவ்வளோ நாட்கள் அவங்க கூட பண்ணும்போது நல்லா இருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு. போனதே டைம் பண்ணதே தெரியல. நான் எல்லாரும் கூட ஆக்ட் பண்ணேன். ரமேஷ் திலக்கு ஃப்ரெண்டு, அப்புறம் பக்ஸ். திடீர்னு பகவதி பெருமாள்னு சொன்னா யாரு யாராவது அருவா எடுத்துட்டு வர போறாங்கன்னு பக்ஸ் தான். அப்புறம் விவேக் பிரசன்னா, வையாபுரி, அப்புறமா ஜேபி சார் கூட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறமா ஸ்ட்ரைட்டா நான் இங்கே வந்துடுறேன். அப்படியே ஆர்டர் மாறி இருக்கும், பட் வந்துடுறேன். இமான் வந்து இப்போ வந்து புதுசா நம்ம வந்து ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நிறைய படம், இது ஒன்றும் புதுசு இல்லை, நிறைய படம் சூப்பரா பண்ணியிருக்காரு. பட் இப்போ நல்லா பண்ணியிருக்காரு அது. பட் இமான் கேரக்டரா, இமான் எக்ஸ்ட்ராடனரி ஜென்டில்மேன், ரொம்ப நைஸ் மேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இமான்னா அது நைஸ் கை, அது எனக்கு ஒரு பாசிட்டிவ் நல்ல மனுஷன். அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பர் இமான், ஐ லவ் யூ. அப்புறம் இன்னொரு விஷயம், நம்ம 11th ஃபெயிலு. அதனால எனக்கு வந்து சில பேர் வந்து ஃபைல் இப்போ நம்ம டான்ஸ் பார்த்து ஆடாது அந்த மாதிரி எனக்கு வந்து 11th ஃபெயில் தான். ஸோ என்னோட அதிகம் படித்தவங்களை பார்த்தாலே எனக்கு பிரமிப்பாக இருக்கும். 12th பாட்டே தப்பா எப்படியா படித்தான் அப்படின்னு. ஏன்னா நான் படிக்கும்போது 11th படிக்கும்போது அந்த காலத்தில் அந்த டைமில் யாருமே 11th ஃபெயிலே ஆக மாட்டாங்க. 10th கஷ்டம், 11th ஈஸியாக ஃபெயில். ஏன்னா 11th பாஸ் ஆக்கிட்டு 12th போயிடுவாங்க. அப்பவே நான் ஃபெயிலாக இருக்கேன்னா அப்போ பாருங்க. ஸோ அதனால நம்மளோட படித்தவங்களுக்கு மேலே 12th போயிடும். எப்படியா 12th காலேஜா ஐயோ அப்படியெல்லாம் தோணும். அப்படி இருக்கும்போது லிரிக் ரைட்டர்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்கும். நார்மலாக நம்மளுக்கு பிடிச்சவங்க கிட்ட தான் நம்ம இன்ட்ராக்ஷன் சொன்னீங்கல்ல என்ன அப்படின்னு. நீங்களாம் பெரிய புத்திசாலின்ற நான் சில வாட்டி ஏதோ சின்ன பையன் மாதிரி நமக்கு தெரியும். அவங்கெல்லாம் எவ்வளோ படிச்சிருப்பான். அவங்களுக்கு வந்து நம்ம கரெக்ஷன் சொல்லும் போது சொல்லிட்டுக்கு அப்புறமா தெரியும் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி ஓவரா பண்ணிட்டோமோ, சரி பரவாயில்ல படத்துக்காக தானே தப்பாக நினச்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக பண்ணுவேன். அந்த ஒரு உங்கள் மேலே இருக்கிற எல்லா ரைட்டர்ஸ் மேலேயும் ஒரு பிரமிப்பு, ஒரு மரியாதை இருக்கு எனக்கு ரொம்ப. அதனால தான் நான் இன்ட்ராக்ஷன் வச்சு நார்மலாக நம்ம வந்து எம்ஜிஆர் சார் ஃபார்முலா கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம். நம்ம
அந்த அரைச்சொல் இருக்கக்கூடாது அப்படின்னு பண்றது இல்லை. எப்பயாச்சும் தெரியாமல் வந்துச்சுன்னா நம்ம மூளை கேட்ட அளவு சொல்லுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி பேரரசர் படம் எல்லாம் நானும் அந்த மாதிரி வேதிக்க மாதிரி நானும் ஃபேன் அவங்க படத்துக்கு. ஏன்னா சல்மான் சார் பிரபு அந்த படம் என்ன அந்த படம் அவர் வேற மாதிரி சொல்லுவார். திருப்பாச்சி எக்ஸ்ட்ரானரி படம் பிரபு, அதை நம்ம பண்ணலாமே சொல்லிக்கிட்டே இருப்பார். யார் அந்த படம் பேர் நம்ம சொல்லியிருக்கேன். அப்போ விஜய் தெரியுமா இருக்கு, அதனால டைரக்ட் நான் சொன்னேன், உங்கள் படத்தோட பெரிய ஃபேன் சல்மான் கான் சார், உங்கள் படங்கள் சிவகாசிக்கும் பயங்கர ஃபேன் அவர், சொல்லிக்கிட்டே இருப்பார். 2 படம் சூப்பர் பண்ணியிருப்பார். அப்புறமா ராபர்ட் கோபதி நம்ம ஆளுங்க தான், 2 பேரும் நம்ம ஆளுங்க தான். கிரேட் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. நான் சொல்லிட்டேன் ராபர்ட் கிட்டப்பா, இந்த கீழெல்லாம் நின்று ஆடுற மாதிரி மூவ்மெண்ட் கூடிய, இந்த கீழே படுத்துக்கிட்டு ஆடுற மாதிரிலாம் கொடுக்காத, முடியலையா வேணாம் அதெல்லாம் சொல்லிட்டேன். பூபதியில் நம்ம அண்ட் ஃபைட் மாஸ்டர் கூட ஒர்க் பண்ணி இந்த ஃபைட் இவரு நம்ம கார்த்திகா இருக்கட்டும், தினேஷ் நான் 4 பேர் நிறைய பேர் கூட பண்ணியிருக்கேன். புத்திசாலி, நான் நிறைய பெரிய மாஸ்டர் கூட பண்ணியிருக்கோம். ஏதாச்சும் கரெக்டான படம், பெரிய படம் அடிச்சுட்டாங்கன்னா அவ்வளோ புத்திசாலி. ஒன் டே இட் வில் கம் தினேஷ், வில் பார். ஆமாம், தினேஷ் மாஸ்டரோட பசங்க கூட பண்ணிங்க, அவங்க தினேஷ் கூட பண்ணியிருக்கேன். தினேஷ் அவர் மாஸ்டரோட பசங்க கூடயும் பண்ணியிருக்கேன். தேர் ஆல்சோ வெரி பிரில்லியன்ட். அப்புறம் இந்த படம் மெயினாக பண்ணதுக்கு காரணம் நம்ம ஆனந்த் தான். கரெக்டு, ஃபோன் பண்ணாருன்னு சொன்னார். கொஞ்சம் யோசிச்சுட்டு நாளைக்கு வந்தேன். யோசிச்சது எப்படி ஃபோனில் தெரியும், எங்கே கூப்பிடலான்னு சொல்கிறதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆனந்த் சொன்னார்னா ஓகே தான், கரெக்டு தான். ஏன்னா அவர் சொன்னால் பர்ஃபெக்டான ஆள், அவ்வளோ நம்பிக்கையான ஆள் ஆனந்த். அப்புறமா நம்ம ஆர்ட் டைரக்டர் கரெக்டாக அவர் 3 படம் இப்போ தான் சொல்லி தெரிஞ்சது. ஆமாம் இல்லை, ஏன்னா எங்கே போனாலும் இவர் தான் தெரியுறாரு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ. நம்ம கேமராமேன் நான் ரொம்ப கலாட்டா பண்ணுவேன் ஜாலியாக. அவரை வந்து மொய்தீன் பாயின்னு தான் கூப்பிடுவேன். நான் சும்மா ஜாலியாக கூப்பிடுவேன், பவர்ஃபுல்லாக அப்படி ரொம்ப ஜாலியாக இருக்கும். நான் திடீர் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ஸ்க்ரீன் பிளே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த படத்தில். அவரும் டைரக்டரும் பண்ண ஸ்க்ரீன் பிளே. ஏன்னா ஒரு மாதிரி வேறு மாதிரி எடிட்டிங்கில் போகும். நீங்கள் எடிட்டர் நான் பார்க்க முடியல, அதனால் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். டைரக்டர் சினு நம்ம பிரதர் மாதிரி தான். இப்போ பிரதர் மாதிரி ஆகிடும். நம்ம நார்மலாக யார் மேலேயும் அவர் கோவப்பட மாட்டேன். கோவப்பட்டுனா நான் பாட்டு சும்மா இருந்துருவேன். பட் அவர் மேலே கொஞ்சம் சில வார்த்தையெல்லாம் கோவப்படுவேன். எதுக்கு பட விஷயத்துக்காக இல்லை, சும்மா சாதாரணமாக. ஏன்னா நமக்கு பிடிச்ச ஆள், அதனால அவ்வளவு பிரதர் மாதிரி ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ஜோபி சார் ஈஸ் ஆல்சோ, அவங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸு அவங்க 2 பேரும். ஆமாம், அந்த நட்பு வேற ரேஞ்சு நட்பு. கிரேட். எனக்கு 2 பேரையுமே ரொம்ப பிடிக்கும். நம்ம இன்னும் நிறைய நம்ம ட்ராவல் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆசை அவங்க கூட. அதுக்கப்புறம் வேதிகா, வா என்ன ஹார்ட் ஒர்க், நல்லா ப்ரிப்பேர் ஆகி வருவாங்க எல்லா சீனும். இந்த ப்ராம்ப்ட் இதெல்லாம் கிடையாது. ஆக்சுவலாக இப்போ தமிழ் தெரியும், நான் நினைக்கிறேன் அப்பத்துலேருந்து. இல்லாட்டி பாலா சார் படத்துலலாம் நடிச்சிருக்காங்கன்னா தெரியும்ல, இவ்வளோ கிரேட் சூப்பர். ஆமாம், பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங், நைஸ் ஒர்க்கிங் வித் வேதிகா, குட், வெரி குட். அப்புறம் சனியில் அவங்க கூட வெரி நைஸ் ஹியூமன் பீயிங். அவங்க டான்ஸ் அதெல்லாம் விட்டுருக்கு. அவங்க எல்லாரையும் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக அந்த நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு மதிப்பு எல்லாருமே அவங்களுக்கு. நைஸ் ஒர்க்கிங் வித் யூ, கிரேட் ஒர்க்கிங். நான் எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். செப்டம்பர் 27 படம் பேட்டரை ரிலீஸ் அண்ட் ஒன்வர். தேங்க்ஸ் டு சங்கர் சார். ஏன்னா இந்த பேட்டரை பாட்டை அவர் எழுதுனது அவர் தான், அதனால தான் இங்கே வந்தது. தேங்க்யூ சங்கர் சார். அண்ட் அஃப்கோர்ஸ் ஏஆர் ரஹ்மான் சார் இந்த மியூசிக். ஸோ அவங்க 2 பேருக்கும் இந்த பாட்டுக்கு காரணமான அவங்க தேங்க்யூ சார். தேங்க்யூ, நன்றி, வணக்கம். Thank you so much, Master. So, in the entire team of Petter App, நம்ம எல்லாருமே செய்ய வேண்டியது செப்டம்பர் 27 தியேட்டர்ல போய் ஃபேமிலியோட படத்தை பார்க்கணும். ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ. அண்ட் இப்போ வந்து அஃபிஷியலான அந்த முக்கியமான தருணம் ஆடியோ லான்ச் ஆக போகுது. ஸோ கேன் ஐ ஹேவ் everybody to join and release it.